அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பற்கள் ஏன் மஞ்சள் கலரில் இருக்குது, அதை எப்படி இயற்கையான முறையில் சரி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பற்கள் மஞ்சள் கலரில் இருக்க முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா, சரியாக பல் துலக்காமல் இருக்கிறது. ரெண்டாவது காரணம், காலையில் எழுந்த உடனே கொஞ்சமாக சுடுதண்ணியில், இல்லை ரொம்ப சுடுதண்ணி இல்லாமல் கொஞ்சம் வெதுவெதுவான நீரில் வந்து உங்கள் வாயை நல்லா கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கறை வந்து பிடிக்காது. நம்ம வந்து ஒரு 7-8 மணி நேரம் தொடர்ந்து தூங்கும்போது இந்த கரைப்பிடிப்பு ஏற்படுது. இதுக்கு நான் முதல்ல நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நல்லெண்ணெய் ஆயில் புல்லிங் பண்ணுங்க. அதாவது நல்லெண்ணெய் கொஞ்சம் வாயில ஊற்றி நல்லா வாயை கொப்பளிச்சிங்க அப்படின்னா அந்த அழுக்கு அப்படியே வந்து படியும். படிஞ்சு ஒரு 2 நிமிஷத்துல அது ஊறி வெளியில் வந்துடும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் ஆயில் புல்லிங் பண்ணலாம். காலையில் எந்திரிச்ச உடனே தேங்காய் எண்ணெயை ஒரு 3 ஸ்பூன் வாயில் விட்டு நல்லா வாயை கொப்பளிங்க. வாயை கொப்பளிச்சுட்டு துப்பும் போது அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃப்ரெஷ்னஸ் நல்லாவே இருக்கும். 2வது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை வந்து போட்டு ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து எலுமிச்சம்பழம் அதில் சர்க்கரை போடுவாங்க, அப்புறம் உப்பு போட்டு தேய்ப்பாங்க. பேஸ்ட்டில் வந்து எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி அதில் வந்து ஸ்க்ரப் பண்ணுவாங்க. பற்களில் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பற்களோட எலாமன் தேஞ்சு போயிடும். எலாமன் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இருக்கிற வந்து ஈர்கள் வந்து இன்னும் வீக்கமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை வந்து பண்ணாதீங்க. நீங்கள் எலுமிச்சம்பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக எலுமிச்சம்பழத்தை வந்து, அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த உணவு எடுத்தாலும் சரி, சாப்பிட்டதுக்கப்புறமா எலுமிச்சம்பழத்தை லைட்டாக ஜூஸ் போட்டோ, இல்லை அது கூட எலுமிச்சம்பழத்து கூட லைட்டாக தேன் கலந்தோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் பற்களுக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதாக அமையும். அடுத்து வந்து எலுமிச்சம்பழத்தை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா, 3வது ஸ்டெப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. 2 நேரம் வந்து பல்ல வந்து விளக்கணும். நிறைய பேர் வந்து 2 நேரம் பல்லு விளக்குறனால வந்து பல்லோட எனாமல் வந்து தேஞ்சு போயிருதுன்னு நினைக்கிறாங்க. எனாமல் தேஞ்சு போகாது. அதாவது நீங்கள் பல்லு விளக்குறதுக்கு செகண்ட்ஸ் இருக்குது. ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி தான் நீங்கள் பல்லு விளக்கணும். சில பேர் பல்லு விளக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் தேய்ச்சிங்கன்னா பற்களோட ஈர்கள் வந்து தேஞ்சு போயிடும். அதனால பற்கள் ஆட ஆரம்பிக்கும். பற்கள் சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால நீங்கள் எனி டைம் ப்ரஷ் பண்ணும்போதும் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி டைம் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராபெரி பழம். இப்போ ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து பற்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஸ்ட்ராபெரி பழத்தை நல்லா ஒரு 3 பழத்தை வந்து கையிலேயே நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு அது கூட நீங்கள் வந்து பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து ப்ரஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் கரை வந்து பிடிக்காது. இதை எப்படியும் தொடர்ந்து ஒரு 2 வீக்ஸ்க்காவது கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இது வந்து உங்களுக்கு இயற்கையான வழி. இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் வந்து எதுவுமே இல்லாத ஒரு வழி தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த பேக்கிங் சோடாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை பழத்தோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது வெறும் ப்ரெஷ்ஷை மட்டும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்து நீங்கள் வந்து பேக்கிங் சோடாவில் லைட்டாக நனைச்சி ப்ரெஷ் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, புகைப்பிடிக்கிறனால கண்டிப்பாக பற்கள் வந்து மஞ்சள் கரையில் இருக்கும். பற்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். உடம்புக்கு அதிக கெடுதல் தரக்கூடியது புகைப்பிடிக்கிறது. அதை வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. வெற்றிலை பாக்கு வந்து காலையில் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த வெற்றிலை போடுவாங்க. அது வந்து அப்படி போட்டீங்க அப்படின்னா பற்கள் வந்து இருக்க கரை வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் போட்டு பல்லு வந்து நிறைய நல்லா கொப்பளிக்க மாட்டாங்க. அப்படியே வந்து சாப்பிட்டு அப்படியே அதோடவே விட்டுருவாங்க. அப்படி விடும்போது அந்த கரை என்ன ஆகும் அப்படின்னா பற்களோட இடுக்குல போய் தங்கிரும். அதுவே நமக்கு வந்து மஞ்சள் கரையாகும். அந்த மஞ்சள் கரை வந்து இருக்க என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்போ நீங்கள் சிரிக்கும் போதோ பேசும்போதோ அது ரொம்ப வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து அந்த வெற்றிலை பாக்கை வந்து போடாதீங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டீ குடிக்கிறது. நீங்கள் இதை வந்து முக்கியமாக தவிர்க்க வேண்டியது. டீ வந்து உடம்புக்கு அதாவது எனர்ஜி தரக்கூடியதாக வந்து மாற்றக்கூடிய முறையும் இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து பால் காய்ச்சி டீ தூள் போட்டு அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் டீயிலே பார்த்தீங்கன்னா புதினா, இஞ்சி அந்த மாதிரி கலந்து குடிப்பேன். சர்க்கரைக்கு பதிலாக தேன் அந்த மாதிரி கலந்து குடிப்பாங்க.
அந்த மாரி இயற்கையான முறையில இத நீங்க பண்ணுங்க. டீ, காஃபி குடிக்கும்போது பற்கள்ல வந்து கரை வந்து உண்டாகும். இப்ப நம்ம நார்மலா ஒரு ட்ரெஸ்ஸுல வந்து டீ, காஃபி பட்டாவே அது அப்படி கரை மாரி பிடிக்குது இல்லையா? அந்த மாதிரி பற்கள்லயும் அதிக கரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பெல்லாம் எதுவும் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பற்கள் வந்து அத கரை பிடிக்கிறது, பல் வந்து சொத்த விழுகுறது, இந்த மாரி பிரச்சனை வராது. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டெய்லியும் 2 டைம் எப்படி பிரஷ் பண்றீங்களோ, அதே மாரி சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா வாய கொப்பளிக்கணும். நீங்க என்ன உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி, சாதாரணமா ஒரு சிப்ஸ் சாப்பிட்டாலும் சரி, இல்ல உணவாவே நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பதார்த்தம் எடுத்தாலும் உடனே நீங்க வாய கொப்பளிச்சிருங்க. அந்த மாரி கொப்பளிச்சீங்கன்னா, உங்களுக்கு நைட்டு தூங்கும்போது பற்கள்ல வந்து அதிகமா அழுக்கு வந்து தங்காது. அதே மாரி தண்ணி நெறைய குடிங்க. பற்களுக்கு தண்ணி அதாவது அந்த ஈர்களுக்கு அதிகப்படியான நீர் தேவைப்படும். தண்ணி நெறைய குடிங்க. உடம்புக்கு அது ரொம்பவே நல்லது. தண்ணிய வந்து நீங்க ரொம்ப நார்மலா ஐஸ் வாட்டரா குடிக்காம, கொஞ்சம் வெது வெதுன்னு சுடு தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அது ஜீரண சக்தியும் இருக்கும். 2வது உங்க பற்கள்ல வந்து அந்த ஈர்கள்ல ஏற்படுற வலிகள், பற்கள்ல ஏற்படுற அந்த சொத்த, மஞ்சள் கரு அது வராம இருக்கும். நீங்க அந்த சுடு தண்ணி குடிக்கும்போது லைட்டா இஞ்சி சேர்த்து குடிங்க. இஞ்சிய வந்து நல்லா நசுக்கி போட்டு அதில போட்டு நல்லா வாய் கொப்பளிச்சீங்க அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு வந்து இயற்கையான ஒரு ரெமெடியா இருக்கும். அடுத்தது நீங்க பல் விளக்கும்போது அப்புறம் நெறைய பேரு ஸ்ட்ராங்கான பிரஷ் வச்சு பிரஷ் பண்ணுவாங்க. அதான் நல்லாருக்கும் அப்படின்னு. அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. அதுக்கு பதிலா நீங்க வந்து வேப்பங்குச்சி யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே ரொம்ப நல்ல விஷயம் வேப்பங்குச்சி. நீங்க வந்து வேப்பங்குச்சி நல்லா மென்னு அதில வந்து பிரஷ் பண்ணீங்கன்னா, அது உடம்புக்கும் நல்லதா இருக்கும். பற்களுக்கும் வந்து சீக்கிரம் வந்து அழுக்கு பிடிக்காது. வேப்பங்குச்சி அந்த கசப்பு வந்து உங்களோட பற்களுக்கு வந்து ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும். அடுத்து வந்து கிராம்பு. நீங்க அதிகமா பல்லு வலிக்கு நெறைய பேர் பல்லு வலிக்கும்போது, வீட்ல இருக்க ஒரு 2 கிராம்பு எடுத்து வாயில போட்டு மென்னுட்டே இருப்பாங்க. அப்படி மெல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஈறுகள்ல வலி வந்து ஏற்படாது. பல்லு வந்து சீக்கிரம் சொத்தை விழுகாது. கர வந்து பிடிக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா அப்படி போட்டு மெல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 4 கிராம்பு எடுத்து நல்லா பொடியா பண்ணிக்கங்க. நல்லா பொடி பண்ண மாரி தேய்ச்சு ஒரு கல்லுல வச்சு நல்லா உரசி, அந்த பொடிய வந்து பிரஷ்ல வச்சு பிரஷ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஈறுகள்ல மஞ்சள் கரை பிடிக்கவே பிடிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பல்பொடி. இந்த பல்பொடி இந்த பல்பொடி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கடையில இருக்கிற பல்பொடி யூஸ் பண்ணுவாங்க. நெறைய பேர் அவங்களா வீட்ல தயாரிக்கிறேன்னு அது கூட கொஞ்சம் சாம்பலு, கொஞ்சம் அந்த செங்கல் இந்த மாரி பொடியெல்லாம் சேர்த்து சேர்த்து ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த மாரிலாம் இருக்காது. இந்த இந்த மாரி நீங்க பல்பொடி யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, சுடுதண்ணி. சுடுதண்ணீல வந்து கொஞ்சமா இந்த பல்பொடி ஆட் பண்ணி நீங்க வாய் கொப்பளிக்கணும். கொப்பளிச்சதுக்கப்புறம் பிரஷ்ஷ வந்து நீங்க பிரஷ் பண்ண வேணாம். லைட்டா கையில தேய்ச்சீங்கனாவே, உங்களுக்கு அது ஊறி வெளில வந்துரும். அதனால மஞ்சள் கறை கண்டிப்பா பிடிக்காது. இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க.